ஹாய், வெல்கம் டு ஜென்னாட் சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போற காலேஜ் வந்து நைசர் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் அப்படின்ற ஒரு காலேஜ். இது எத்தனை பேருக்கு இந்த காலேஜஸ் தெரியும் தெரியல. இந்த காலேஜ் வந்து நம்ம டிஏஇ டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவே ஃபுல்லி ஃபண்டட் காலேஜ் இது. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்துகிற ஃபுல்லி ஃபண்டட் காலேஜ் வந்து நைசர் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். ஸோ இந்த காலேஜில் நம்ம என்ன பண்ணணும், ஜாயின் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் கோர்ஸ் இருக்குது, என்னெல்லாம் ஸ்காலர்ஷிப் இருக்குது, உங்களுக்கு என்னென்ன டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் தேவை, அதுக்கப்புறம் டிகிரி முடிச்சதுக்கப்புறம் ஹையர் ஸ்டடீஸ் என்னென்ன இருக்குது, ஜாப்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு ரெகுலரான இன்ஜினியரிங் ப்ரோக்ராமோ இல்லை பிஎஸ்சி பிகாம் மாதிரி ரெகுலரான ப்ரோக்ராம் கிடையாது. இங்கே வந்து பிடெக், எம்பிபிஎஸ், ஆர்ட்ஸு, காமர்ஸ் அப்படின்றதெல்லாம் கிடையாது. நம்ம என்னென்ன கோர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைட்ல பார்க்கலாம். இந்த கோர்ஸ் எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தேர் ஃபோக்கஸிங் ஆன் சயின்ஸ் ரிசர்ச், ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் சயின்ஸ் ரிசர்ச். அட்டாமிக் எனர்ஜி வந்து நம்ம டே டு டேல வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்றோம்னா எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணல. அட்டாமிக் எனர்ஜி மூலமா நமக்கு கிடைக்கிறது வந்து எலக்ட்ரிசிட்டிஸ் ஜென்ரேட் பண்ணுவோம். அப்புறம் மெடிக்கல் கேன்சர் டிசீஸுக்கு ட்ரீட்மெண்ட்ஸுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சரில் ஃபெர்டிலைசர்ஸ் வர்றதுக்கு, அதுக்கப்புறம் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸில் வித் ஹெல்ப் ஆஃப் ரேடியேஷன் வந்து மெட்டீரியல் செக்கு, கிராக் டிடெக்ஷன் இதெல்லாம் பார்ப்பாங்க. அதுக்கு இல்லாமல் ரிசர்ச், நம்ம ஒரு மெடிசன் இப்போ சாப்பிட்றோன்னா அந்த மெடிசன் வந்து எப்படியெல்லாம் ஒர்க் ஆகுது அப்படின்றதும் அந்த அட்டாமிக் எனர்ஜிஸ் மூலமாக ஒவ்வொரு பார்ட்டாக வச்சு நம்ம ரிசர்ச்சஸ் எல்லா மல்டி ஸ்ட்ரீம்லேயும் இது யூஸ் ஆகுது. ஸோ இதுதான் வந்து மெயினாக அட்டாமிக் எனர்ஜினா என்ன. அந்த அட்டாமிக் எனர்ஜி டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஃபண்ட் பண்ணுற காலேஜ் தான் இந்த NISER நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். ஸோ இதோட கோர்சஸ் என்ன, கேம்பஸ் டீட்டெயில்ஸ் வந்து இது வந்து கேம்பஸ் வந்து ஒரே ஒரு இடத்துல தான் இருக்கு. புவனேஸ்வர் ஒடிசால மட்டும்தான் இருக்கு, வேற எங்குமே இந்த காலேஜ் கிடையாது. இந்தியாவில் ஒரே இடத்துல மட்டும்தான் இந்த காலேஜ் இருக்கு, புவனேஸ்வர் ஒடிசால. இங்கே வந்து எதுவுமே 3 இயர்ஸ் கோர்ஸும் கிடையாது, 4 இயர்ஸ் கோர்ஸும் கிடையாது, எல்லாமே 5 இயர்ஸ் கோர்ஸ் தான். ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேத்தமெட்டிக்ஸ் எல்லாமே 5 இயர் இன்டிகிரேட்டட் மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் மட்டும்தான் இருக்கு. ஸோ தெர் இஸ் நோ 3 இயர் ஆர் 4 இயர் கோர்ஸு, ஸ்ட்ரெயிட்டாக MSc 5 இயர் இன்டிகிரேட்டட் கோர்ஸ். இதில் டோட்டலாக இருக்கிற சீட்ஸ் வந்து 200 to 210 சீட்ஸ் தான் இருக்கு பர் இயர். இன்டேக் வந்து இந்த மொத்த 4 டிபார்ட்மெண்ட்டும் சேர்த்துமே 200 to 210 சீட்ஸ் தான் பெர் இயர் இன்டேக் எடுக்கிறாங்க. ஃபீஸ் அப்ராக்சிமேட்லாம் வந்து 25,000 to 35,000 வாங்கிட்டு இருக்காங்க. இது இயர் ஆன் இயர் டிஃபர் ஆகும். திஸ் இஸ் ஒன்லி டியூஷன் ஃபீஸு. ஹாஸ்டல்ஸு, மற்ற ஃபெசிலிட்டிஸ்லாம் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கும். இது நம்ம கொடுத்துருக்க ஃபிகர் வந்து அப்ராக்சிமேட்டான ஃபிகர் தான், இது இயர் ஆன் இயர் சேஞ்ச் ஆகும். ஸோ எலிஜிபிலிட்டி அண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம். எலிஜிபிலிட்டி வந்து நீங்கள் கண்டிப்பாக ஒன்று மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இருக்கணும், இல்லை மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி, மேக்ஸ் பயோ குரூப், இல்லை மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கண்டிப்பாக இருக்கணும். அதில் மினிமம் 60% இருக்கணும். இஃப் யூ ஆர் கம்யூனிட்டி படி நீங்கள் ஓசி எம்பிசியாக இருந்தால் மினிமம் 60% எடுத்துக்கணும். நீங்கள் இதில் SC ST கம்யூனிட்டியில் இருந்தீங்கன்னா மினிமம் 55% இருந்தால் போதும். ஸோ இதெல்லாம் இது இருந்தால் தான் நீங்கள் வந்து எலிஜிபிலிட்டி ஃபார் ரைட்டிங் த என்ட்ரன்ஸ் எக்ஸாம். இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பேர் வந்து நெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, நேஷனல் என்ட்ரன்ஸ் ஸ்கிரீனிங் டெஸ்ட். இந்த நேஷனல் என்ட்ரன்ஸ் ஸ்கிரீனிங் டெஸ்ட் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட். ஆனால் வந்து நீங்கள் ஆன்லைனில் தான், நீங்கள் கம்ப்யூட்டரில் தான் MCQ டெஸ்ட் தான், மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான். பட் நீங்கள் வீட்டில இருந்து பண்ண முடியாது. அஃபிஷியல் எக்ஸாம் சென்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க, அங்கே போய் நீங்கள் சிஸ்டமில் MCQ ஆன்சர் பண்ணணும். இந்த டெஸ்டோட டியூரேஷன் வந்து 3 hours 30 minutes. இதில் வர சப்ஜெக்ட்ஸ் வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி வரும். MCQ பேட்டர்ன் தான். இதில் வந்து சப்போஸ் நீங்கள் பயாலஜி இல்லை மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அப்படின்னா அது ஒரு குரூப் 3, அந்த 3 சப்ஜெக்ட் சேர்ந்து ஒரு எக்ஸாம் வரும். இல்லை எனக்கு பயாலஜி கிடையாது, மேக்ஸ் கிடையாது, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அப்படின்னா அந்த 3 சப்ஜெக்ட் சேர்ந்து உங்களுக்கு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வரும். ஸோ எனி 3 ஆஃப் த மேஜர், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேண்டேட்ரி, எய்தர் இட் வில் பி மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஆர் பயாலஜி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி, இது 2 சாய்ஸ் இருக்கு உங்களுக்கு. ஸோ ஃபார் ரைட் ஆன்சர்ஸ் யூ வில் கெட் +4 marks, ஃபார் ராங் ஆன்சர் யூ வில் கெட் -4 marks, அண்ட் அன்ஆன்சர்டாக இருந்தால் ஆன்சர் பண்ணலன்னா 0 mark இருக்கு.
இதுதான் வந்து கொஷின் பேட்டர்ன். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் சேர்ந்து ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மந்த்லி ஸ்டைஃபண்ட் வந்து 5000 rupees உங்களுக்கு பர் மந்த் கொடுப்பாங்க. இது வந்து என்னன்னா டிஐஇ, டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி ஃபண்ட் பண்ணுறது. அது இல்லாமல் உங்களுக்கு ஸ்டேட்ஸ் ஸ்காலர்ஷிப் எல்லாமே நிறைய இருக்கு. உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் பற்றி டீட்டெயில்டாக வேணும், இந்த காலேஜ் இல்லாமல் எனக்கு ஜென்ரல் ஸ்காலர்ஷிப்பே டீட்டெயில்டாக வேணும்னா என்னோட நம்பர் கீழே நோட் கொடுத்துருக்கேன் பாருங்க, அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நான் உங்களை என்னோட வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணுவேன். அதில் டே டு டேல என்னென்ன ஸ்காலர்ஷிப் வருது, அதுக்கு என்னெல்லாம் எலிஜிபிலிட்டி அப்படின்றத சொல்லுவேன். ஸோ இந்த காலேஜில் வந்து இந்த மந்த்லி 5000 வரும், பட் நாட் ஃபார் ஆல். இதுக்கு சில க்ரைட்டீரியா இருக்கு. அதில் வந்து ஃபர்ஸ்ட் வர டாப் 100 பீப்புள்ஸ்க்கு அந்த மாதிரி க்ரைட்டீரியா வச்சுருக்காங்க. ஸோ இதை பற்றி டீட்டெயில்டாக உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னா ப்ளீஸ் வாட்ஸ்அப் மீ. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த கோர்ஸ் படிக்கும்போது உங்களுக்கு டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் என்னென்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸு, அப்புறம் ரிசர்ச் ஆப்டிடியூடு, லேப் ஸ்கில்ஸு, பைத்தான், டேட்டா அனாலிசிஸ், சயின்டிஃபிக் ரைட்டிங், இது எல்லாமே வந்து உங்களுக்கு டெக்னிக்கல் ஸ்கில்ஸு. யூ ஷுட் அப்டேட் யுவர் செல்ஃப் வைல் யூ ஆர் ஸ்டடிங் த டிகிரி இட் செல்ஃப். இது டிகிரி முடிச்சுட்டு படிக்கிறது இல்லை, டிகிரி படிக்கும் போதே படிக்கிறது. இந்த டெக்னிக்கல் ஸ்கில்ஸ்லாம் நீங்கள் வந்து இதில் டாப்பாக இருந்தீங்கன்னா இட் வில் பி ஈஸி டு கெட் ஜாப். அங்கே போய் சர்வே ஆகிறதுக்கு லாங் டேர்முக்கு எல்லாமே யூஸ் ஆகும். ஹையர் ஸ்டடீஸ் ஆப்வியஸாக நீங்கள் இது ஸ்ட்ரெயிட்டாகவே 5 year மாஸ்டர் டிகிரின்றதுனால யூ கேன் டூ பிஹெச்டி இன் இந்தியா அண்ட் ஈவன் அப்ராடு. அப்புறம் ரிசர்ச்சுக்கு போகலாம், நேஷனல் அண்ட் இன்டர்நேஷ்னல். அப்புறம் போஸ்ட் டாக்டரல் ரிசர்ச், அட்வான்ஸ் ரிசர்ச் பொசிஷன். அப்புறம் அது இல்லாமல் நீங்கள் செமினார்ஸு, வெபினார்ஸ் இதெல்லாமே நடத்தலாம் பேஸ்ட் ஆன் யுவர் இன்ட்ரெஸ்ட்டு. அது இல்லாமல் இந்த காலேஜில் வந்து செமினார்ஸு, பிளேஸ்மெண்ட்ஸு, ரிசர்ச் ப்ராடக்ட்ஸ்லாம் நிறையவே போயிட்டுருக்கு. டைரக்ட் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்கிறதுனால அந்தந்த டிபார்ட்மெண்ட்ல நிறைய இன்டர்ன்ஷிப்ஸு எல்லாமே டைரக்ட் லிங்க்ல இது நல்லபடியாக போயிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு சயின்ஸ் ரொம்ப பிடிக்கும், அட்டாமிக் ரிசர்ச், கெமிஸ்ட்ரி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா திஸ் இஸ் த ரைட் காலேஜஸ் டு ஜாயின். அதுக்கப்புறம் கரியர் ஆப்ஷன், சேலரி நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம மூணாக பிரிக்கிற மாதிரி கவர்மெண்ட் ஜாபு, கார்ப்பரேட் ஜாபு, ஸ்டார்ட் அப்ஸ் அப்படின்னு பிரிச்சிருக்கோம். கவர்மெண்ட் ஜாப்ல வந்து பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் நம்ம இந்தியாவோட கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அது. அப்புறம் அவங்களே டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி, இஸ்ரோ, டிஆர்டிஓ, அதுக்கப்புறம் சிஎஸ்ஐஆர் லேப்ஸ், இது எல்லாமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸு. நீங்கள் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் த டிகிரி இதோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்குது. இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் எழுதுனீங்கன்னா நீங்கள் ஈஸியாக இதில் பிளேஸ் ஆகலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் படிக்கும்போதே செகண்ட் இயர் தேர்ட் இயரில் படிக்கும்போதே இந்த சர்க்கிளில் இருக்க உங்களோட காலேஜ் ஸ்டாஃப்ஸ் எல்லாமே வந்து இந்த சர்க்கிளில் இருக்கவங்க தான் இருப்பாங்க. ஸோ தட் நீங்கள் அங்கே இன்டர்ன்ஷிப்ஸு, ஒரு ஜாப் எப்படி எண்ட் டு எண்டு நடக்குது, அங்கே ஜாயின் பண்ணுறதுக்கு என்ன ப்ரொசீஜரு, என்னென்ன கேட்டகரியில் வேகன்சிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் டைரெக்டாக கிரவுண்ட் லெவலில் ஃபீல் பண்ணலாம் இந்த காலேஜில் படிச்சிங்கன்னா. ஏன்னா கவர்மெண்ட் ஃபண்டட் காலேஜ், அண்டர்டேக்கிங் பை கவர்மெண்ட்டு. ஸோ ஈஸி டு கெட் கவர்மெண்ட் ஜாப்ஸு. அதுக்கப்புறம் கார்ப்பரேட் ஜாப்ஸ் வந்து சொல்கிற மாதிரி பாராமெடிக்கல், பயோடெக், ஏஐ, டேட்டா சயின்ஸு, இது எல்லாமே எல்லாமே வந்து இன்க்ரீசிங் டென் தான். இப்போ நம்ம போன வீடியோவில் பார்த்த மாதிரி பார்மா வந்து ஆல்மோஸ்ட் 9 to 12% growth ரேட்டில் இருக்குது இயர்லி. பயோடெக்குமே வந்து 12 to 15%, 15% growth இயர் ஆன் இயர் growth ஆகிட்டு இருக்கு. ஏஐ சொல்லவே தேவையில்லை, 25% to 35% growth ஆகுது. டேட்டா சயின்ஸும் அதே மாதிரி தான் 25 to 45% growth ஆகிட்டு இருக்கு இயர் ஆன் இயர். ஸோ உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கல, கார்ப்பரேட் ஜாப் அப்படின்னா இது எல்லாமே நல்ல ஜாப்ஸு, நல்ல ஃபீல்ட்ஸு, எல்லாமே இன்க்ரீஸிங் ட்ரெண்டில், க்ரோத் ட்ரெண்டு நல்லா இருக்கு. அது இல்லாமல் ஐ ஐ வில் பி ஆன் மை ஓன் அப்படின்னா யூ கேன் டூ ஸ்டார்ட் அப்ஸு. இந்த டீப் டெக்கு, கிளைமேட் டெக், பயோடெக் ஸ்டார்ட் அப்ஸ், நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் இப்போ வந்துகிட்டு இருக்கு. அதில் எல்லாமே நீங்கள் புதுசாக ஆரம்பித்து நீங்கள் ஒரு கன்சல்டன்ட் மாதிரியோ இல்லைன்னா ஒரு ஒரு ரிசர்ச் லேபார்டரி மாதிரியோ இல்லை ஏதாச்சும் ஒரு சப்போர்ட் சிஸ்டம் மாதிரியோ எது வேணால் நீங்கள் ஆரம்பிக்கலாம் பேஸ்ட் ஆன் யுவர் ஐடியா. அதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது, நல்ல ஸ்கோப்பும் இருக்குது. அப்புறம் இது ஜாயின் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஸ்டார்டிங் பேக்கேஜே வந்து 8 lakhs மினிமம் வரும். மினிமம் 18 lakhs வரையும் போகுது. ஸ்டார்டிங் பேக்கேஜ் மட்டும் நான் சொல்கிறேன். இதில் 8 to 18 lakhs போகுது, டிபெண்ட் ஆன் யுவர் கம்பெனி விச் யூ ஆர் ஜாயினிங். அதுக்கப்புறம் போக 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 இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஆஃப்டர் கெட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் 5+ years, 10+ years எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக இட் வில் கோ டு 25 lakhs ப்ளஸ் அந்த மாதிரி தான் போகும்.
ஸோ மார்க்கெட் டிமாண்டு ஃபியூச்சர் வித் ஏஐ எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, மார்க்கெட் டிமாண்ட் நம்ம சொன்ன மாதிரி தான். நியூக்ளியர் ரிசர்ச், நம்ம அட்டாமிக் ரிசர்ச் கண்டிப்பாக எல்லா ரிசர்ச்சுக்கும் போயிட்டு இருக்கு. இப்போ முன்னாடியே ஃபர்ஸ்ட் ஸ்லைடில் சொன்ன மாதிரி எலக்ட்ரிசிட்டி, அக்ரிகல்ச்சர், மேனுஃபேக்சரிங், இந்த எல்லா இண்டஸ்ட்ரீஸ்லையுமே வந்து அட்டாமிக் ரிசர்ச் தேவைப்படுது, சயின்டிஸ்ட் தேவைப்படுறாங்க. அந்த மாதிரி ரிசர்ச் சென்டரில் நீங்கள் போகலாம். அப்புறம் ட்ரக் டிஸ்கவரி, தான் மெடிக்கல் ஃபீல்டு, கிளைமேட் சயின்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இது எல்லாமே வந்து நம்ம முன்னாடியே பேசினது தான். இந்த ஃபீல்டுலேயும் வந்து எல்லாமே க்ரோத் ரேட்டில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் வந்து சயின்ஸு ப்ளஸ் ஏஐ ப்ளஸ் பயோடெக் பத்து 10 to 25% இயர் ஆன் இயர் ஆனுவல் க்ரோத் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, இண்டஸ்ட்ரி ஷோயிங் ஸ்ட்ராங் அப்வர்ட் இன்க்ரீசிங் ட்ரெண்ட், நல்ல இன்க்ரீசிங் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் 20-25 இயர்ஸுக்கு இட் வில் பி ஹேவிங் எ பிரைட் ஃபியூச்சர். ஸோ ஏஐ ரோல் எப்படி இருக்கும் இதில் இன்டிகிரேட் ஆனதுக்கப்புறம் ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா, டேட்டா அனாலிசிஸுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு பல்க் டேட்டாவை எப்படி நமக்கு வேண்டிய மாதிரி நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா சிமுலேஷன்ஸ் யூஸ் பண்ணலாம். அப்புறம் ஏஐ ட்ரிவன் ட்ரக் டிஸ்கவரி, ஒரு ட்ரக்கை வந்து யூஸ் பண்ணால் அதோட கெமிக்கல்ஸ் வச்சு இதோட ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ப்ரோட்டோடைப்லேயே ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் கிளைமேட் மாடலிங், இந்த கிளைமேட் வந்து ஆஃப்டர் 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி, இந்த குளோபலைசேஷன் இதெல்லாம் வந்துட்டு இருக்கு, சாரி குளோபல் வார்மிங்லாம் வந்துட்டு இருக்கு இல்லையா, அதை வச்சு நம்ம எப்படியெல்லாம் ஃபியூச்சரில் கிளைமேட்ஸில் எந்த கண்ட்ரி எப்படி இருக்கும் அப்படின்றதும் நம்ம ஆன்டிசிபேட் பண்ணலாம், அரைவ் பண்ணலாம் அனலைசிஸ் பண்ணி. இது எல்லாமே வந்து இட் வில் பி a கிரேட் சப்போர்ட் வித் ஏஐ. நம்ம ஏஐ வந்து நமக்கு இந்த ஃபீல்டுக்கு கண்டிப்பாக நல்ல சப்போர்ட்டாக இருக்க போது. நாட் ஓன்லி திஸ் ஃபீல்டு, இட் வில் சப்போர்ட் ஃபார் ஆல் ஃபீல்டு. பட் அல்டிமேட்டாக நம்ம தான், ஹியூமன்ஸ் தான் வந்து டிசைடிங் அத்தாரிட்டியாக இருக்கும். தே வில் பி லைக் ஏ சப்போர்ட் சிஸ்டம். ஸோ ஏஐ வருது, ஏஐனால நிறைய பேருக்கு வேலை போயிடும் அப்படின்னா, வேல்யூ இல்லாத வேலை தான் போக போதே தவிர வேல்யூ உள்ள வேலை, ஒரு நம்ம நாலேஜபிள் ஒர்க் எல்லாமே வந்து கண்டிப்பாக சஸ்டெயின் ஆகும். அதுக்கு நமக்கு ஏஐ நல்ல சப்போர்ட் சிஸ்டமாக தான் இருக்கும். ஸோ ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த என்ஐஎஸ்சிஆரில் படித்தவங்க தான் நிறைய பேர் பிஹெச்டி வந்து குளோபல் யூனிவர்சிட்டியில் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜிலையும் ஒர்க் பண்ணுறாங்க, நேஷ்னல் லேப்ஸில் ஒர்க் பண்ணுறாங்க, இஸ்ரோவில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இதோட ஹிஸ்ட்ரியுமே அலுமினியுமே நமக்கு நல்ல ஃபீட்பேக் இருக்குது, பிளேஸ்மெண்ட்ஸுமே நல்லா இருக்குது. ஸோ காமன் மிஸ்டேக்ஸ் அண்ட் மை ஃபைனல் அட்வைஸ் அப்படின்னா, இது வந்து ஒரு இன்ஜினியரிங்னு நினச்சி ஜாயின் பண்ணக்கூடாது. இன்ஜினியரிங் மாதிரி படிக்கலாம் அப்படின்னு சொல்லி புக்கை படிச்சுட்டு மார்க்கை வாங்கணுமா, ப்ளேஸ் ஆகணுமா அப்படின்னா இங்கே செட் ஆகாது. அதுக்கப்புறமா என்ட்ரன்ஸ் எக்ஸாமை ரொம்ப ஈஸியாக எடுத்துக்க கூடாது. ரொம்ப ஏன்னா நீட்டு மாதிரி இருக்காது போல, ஜேடபிள்யூ மாதிரி இருக்காது போல அப்படின்னு சொல்லி ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா வராது. ரொம்ப இதுலேயுமே அதே அளவுக்கு ப்ரிப்ரேஷன் வரணும். நீங்கள் எல்லாமே என்சிஆர்டி கான்செப்ட்ஸு அதெல்லாம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி 10th 11th ஸ்டார்ட் பண்ணிடணும். மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, இல்லைனா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, இதெல்லாம் பண்ணிங்கன்னா தான் 10th 11th ஸ்டார்ட் பண்ணால் தான் நீங்கள் அந்த இருக்கிறதே மொத்தமாக 200 சீட்டு தான், 200 210 சீட்டு தான். அது கிடைக்கணும்னா அப்போ எவ்வளோ பேர் ஆல்மோஸ்ட் நினச்சி பாருங்க, ஆல்மோஸ்ட் ஒரு 25,000 50,000 கிட்ட எழுதுவாங்க. அதில் 200 சீட்டு தான் கிடைக்கும்னா எந்த அளவுக்கு நீங்கள் டாப்பில் இருக்கணும், உங்கள் நாலேஜபிளாக இருக்கணும் அப்படின்றத பார்த்துக்கோங்க. அது இல்லாமல் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ஜாயின் பண்ணாதீங்க. அம்மா சேர்த்து விட்டாங்க, அப்பா சேர்த்து விட்டாங்க, அண்ணன் படிச்சாரு, பக்கத்து வீட்டில் ஒரு அக்கா படிச்சாங்க அப்படின்றது வேணாம். உங்களுக்கு நிஜமாலேயே உங்களுக்கு சயின்ஸ் பிடிக்கும், மேக்ஸ் பிடிக்கும், ஒரு ரிசர்ச் பண்ணுற மென்டாலிட்டி எனக்கு இருக்கு, நான் அந்த மாதிரி தான் எனக்கு அதுதான் பேஷன், அதுதான் எனக்கு ஆம்பிஷன், இதை நான் ஏதாவது ஒன்று புதுசாக பண்ணணும், இல்லை இருக்கிறதே நான் ஏதாவது பெஸ்ட்டாக பண்ணணும் அப்படின்ற திங்கிங் உள்ளவங்க மட்டும் இதை சூஸ் பண்ணுங்க. ஏன்னா இல்லைன்னா இட் வில் பி டஃப். இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் படிக்கக்கூடாது. ஸோ மேக்ஸு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, இல்லைன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, இந்த குரூப்பில் யூ ஷுட் பி ஸ்ட்ராங் எனஃப் டு கெட் அட்மிஷன் இன் திஸ் காலேஜ். வை வித் நெக்ஸ்ட் எக்ஸாமில் நீங்கள் கண்டிப்பாக அதெல்லாம் படித்தாதான் நெக்ஸ்ட் எக்ஸாமில் நீங்கள் மார்க் வாங்க முடியும், அதனால அட்மிஷன் ஆக முடியும். ஸோ இன்னைக்கு இதுதான் என்ஐஎஸ்சிஆர், நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச்சை பற்றி பார்த்தோம். இது இல்லாமல் ஃபர்தராக உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸு, கரியரில் ஆஃப்டர் 12th என்ன பண்ணுறது, எந்த கோர்ஸ் எடுக்கிறது அப்படின்னு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா, இதுதான் என்னோட நம்பர் கொடுத்துருக்கேன் பாருங்கள், இந்த நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். லெட் பி கனெக்டட். தேங்க்யூ ஸோ மச்.